விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஸ். விஜய் சேதுபதி நடித்த திரைப்படம் ஏஸ், ஏசிஇ ஏஸ். இந்த படம் மலேசியாவிலேயே முழுக்க முழுக்க எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியதோடு தயாரித்தும் இருக்கிறார் ஆறுமுகம். அவர் தான் படத்துக்கு இயக்கமும் தயாரிப்பும் ஆறுமுகம். இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. சாம் சிஎஸ் அவர்கள் ஆர்ஆர் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை மலேசியாவிலே மிக சிறப்பான முறையில் படத்தை எடுத்துக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக ருக்மிணி நடிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக ருக்மிணி வசந்த் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய தோழியாக திவ்யா பிள்ளை அப்படின்றவங்க நடிச்சிருக்கிறாங்க. நண்பனா யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு. படத்துல 2 வில்லன்கள். ஒருத்தர் பப்ளு பிருத்திவிராஜ், இன்னொருத்தர் அவினாஷ். அவினாஷ் எப்படின்னாக்கா ஒரு கேங் லீடர் மாதிரி இருப்பாரு. அந்த மலேசியா முழுக்க எல்லாருக்கும் கடன் கொடுத்து எல்லாரும் தன்னுடைய அடிமைகளாக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு முரட்டு சுபாவம் உள்ள நபராக இருப்பார் அவர். இவர் பப்ளு பிருத்திவிராஜ் எப்படின்னாக்கா அவர் போலீஸ் உயர் அதிகாரி. ஆனால் அவர்கிட்ட வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் சட்டவிரோதமான செயல் எல்லாத்தையும் செய்வார். பெண்களை மிரட்டி தன்னுடைய ஆசைக்கு நம்பிப்பார். இப்படி எல்லா தவறுகளும் செய்யக்கூடிய ஒரு வில்லனா பப்ளு பிருத்திவிராஜ் இருக்காரு. இதில் பப்ளு பிருத்திவிராஜ் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கதாநாயகிக்கு கதாநாயகியோட அம்மாவுக்கு 2வது புருஷன். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவனை வெளியே போகலான்னு சொல்லுவாங்க கதாநாயகி. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, முடியாது, இந்த வீட்டோட மதிப்பு, இந்த வீட்டு எனக்கு சொந்தம், இந்த வீட்டோட மதிப்பு அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து நான் போறேன். இப்படி அவனுக்கு பணத்தை கொடுத்து வெளியே தோற்றணும்னு சொல்லிட்டு கதாநாயகி தோழி திவ்யா இவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க. அந்த ஹோட்டல் நடத்த முடியாமல் கடன் வாங்கி அந்த ஹோட்டல் நடத்திருப்பாங்க. அந்த கடனை அடைக்க முடியாமல் அவங்களும் இருப்பாங்க. மலேசியாவிலே யோகி பாபு அவர் ஒரு குப்பைகள் எல்லாம் பொறுக்கி எடுத்தும் போயிட்டு ஒரு இடத்துல விற்றுட்டு அதில் வர காசில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பார். ஆனால் வெளியில் பெரிய பந்தா காமிச்சிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் முதல் காட்சியில் விஜய் சேதுபதி மலேசியாவுடைய ஏர்போர்ட்டுக்கு வரார். ஏர்போர்ட்டில் என்ட்ராகிறார். மலேசியாவுக்குள்ளே வரார். ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அங்கேருந்து ஒரு எஸ்டி பூத்துலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு அவருடைய நண்பனுக்கு. இந்த மாதிரி நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்துடாத, அங்கே போயிட்டு அதிக பிரசனித்தனமாக எதுவும் செஞ்சினா அவனுடைய பழைய கதையெல்லாம் அங்கே நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடும் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸோட விஷயத்தை கொண்டு வருவாங்க. அவர் எல்லாம் பேசி முடிச்சு என்ட்ராகும்போது யோகி பாபு இதில் நின்று நீ தான் போல்டு கண்ணனா அப்படின்னு கேட்பாரு. கேட்டவொடனே விஜய் சேதுபதி சரியான ஒரு முட்டாள் கஷ்டம் அப்படிங்கிற யோசனை, ஆமாம் நான் தான் போல்டு கண்ணன், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய கிராமத்துலேருந்து வந்தவன் நீதான்ற மாதிரி தெரியுது. ஏன்னா யோகி பாபாவோட ஊர்லேருந்து அந்த பேரில் ஒருத்தன் வரான்ட்டு ஒரு செய்தி, அது இவர் தான் செய்யணும் கேட்க இவர் ஒத்துக்கிட்டு அவங்கள தங்கிடுறாரு. யோகி பாபாவோட பக்கத்து வீட்டில் தான் கதாநாயகி ருக்மிணி இருக்கிறது பப்ளு பிருத்திவிராஜ். யோகி பாபா என்ன பண்ணுறாரு, திவ்யா பிள்ளைகிட்ட போயிட்டு வேலைக்கு சேர்த்து விடுறாரு விஜய் சேதுபதியை. இவர் எதுக்காக மலேசியாவுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட படம் ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த அவினாஷையும் பப்ளு பிருத்திவிராஜையும் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கதையோட களம். மிக விறுவிறுப்பாக காட்சிகள் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய கடனெல்லாம் அடைக்கணும்னாக்க பேங்க்லேருந்து கொள்ளையடிக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி, அப்புறம் லாட்ரி சீட்டு ஒன்று வாங்கி அந்த லாட்ரி சீட்டை பசு வர மாதிரி காமிச்சு பலவிதமான கோணங்களில் படத்தை கொண்டு போவாங்க. எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் பிருத்திவிராஜையும் அண்டு அவினாஷும் செத்துருவாங்க. அவங்க செத்ததுக்கான காரணங்களை சொல்லுவாங்க. படத்தை அருமையாக முடிச்சிருப்பாங்க. இதில் ஆர்ஆர் மியூசிக் தான் பாதி படங்கள் மேலே ரொம்ப இறைச்சலாக கொடுத்துருக்கீங்க. ஓரளவுக்கு அதை கொஞ்சம் அமைதியாக பண்ணியிருக்கலாம். படம் பார்க்கறதுக்கு ஒரு விறுவிறுப்பாக இருக்குது. விஜய் சேதுபதிக்கு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கதாநாயகிகளாக நடிக்க 2 பேரும், அதாவது ருக்மணியும் சரி திவ்யாவும் சரி, 2 பேருமே நல்லா அழகாக இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல அழகான கதாநாயகிகள் கிடைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி யோகி பாபு வழக்கமாக அவனுடைய காமெடிகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் வில்லங்கி அதிகப்படியான வில்லத்தனத்தை காட்டுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பப்ளு பிருத்திவிராஜ் தான்.
அமக்கல படுத்துறாரு. அதே மாதிரி அவினாஷும் அவருடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வில்லத்தனத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. பாடல்கள் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. படமும் நல்லபடியாக வந்திருக்குது. நிறைய மிகுந்த பொருட்செலவுகள் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மலேசியாவில் ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா? ஒருவேளை படத்தை எடுத்து ஆறுமுகரவர் மலேசியாவை சேர்ந்தவர் கூட இருக்கலாம். படத்தை அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு திரைக்கதை, நல்ல ஒரு வசனத்தோடு கொண்டு போகிறாங்க. படத்தை வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக படம் வந்திருக்குது. நல்லா பார்க்கலாம். விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஒரு சிறந்த படமாக இருக்கும். ஆகவே ரசிகர்களாகிய நீங்கள் அனைவரும் திரையரங்கிற்கு சென்று இந்த ஏஸ் என்ற இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.